ஹாய் ஹலோ திஸ் இஸ் அர்மு வ்ளாக்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் நாலேஜ் ஆர் மெட்டீரியல் நாலேஜ் ஆஃப் ஆரியில் என்னென்ன மெட்டீரியல் ப்ராடக்ட் இருக்குதுன்றதை பார்க்கலாம். அண்ட் நான் ஃபர்ஸ்ட் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் நீடில்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து துலிப் பிராண்டில் இருந்துட்டு 23 and 14 நம்பர் வந்து 23 and 14 இந்த ரெண்டு நீடில் எடுத்துருக்கிறேன். 23 பார்த்தீங்கன்னா எல்லா பீட் ஒர்க்கும் செட் ஆகும். அண்ட் 14 பார்த்தீங்கன்னா சரி த்ரெட் சில்க் த்ரெட் போடுறதுக்கு யூஸ் ஆகும். அண்ட் அடுத்தது ரெண்டு பார்த்தீங்கன்னா வுட்டன் நீடில் எடுத்திருக்கிறேன். இது பீட்ஸ் அண்ட் ஜர்தூசி இதுக்கெல்லாமே யூஸ் ஆகும். அடுத்தது அயன் நீடில், இது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். த்ரெட்டுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் பீட்ஸ் ஜர்தூசி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது சீவிங் நீடில் எடுத்திருக்கிறேன். அதோட சைஸ் பார்த்திங்கன்னா 6. அது இல்லாமல் நிறையா டைப்ஸ் ஆஃப் சீவிங் நீடில்ஸ் இருக்குது. அது எல்லாமே நான் ஒரு பேக்காக வாங்கி வச்சுருக்கிறேன். ஜர்தூசி பீட்ஸ் எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெஞ்ச் நாட், புல்லியன் டைப், ஜர்தூசி இந்த மாதிரிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபேப்ரிக் நகராமல் இருக்கிறதுக்கு ஒரு பின் மாதிரி எடுத்திருக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா டைப்ஸ் ஆஃப் த்ரெட்ஸில் பார்த்திங்கன்னா சரி த்ரெட் இருக்குது. இது வந்து கோல்டன் கலர். இந்த கோல்டன் கலரில் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதும் இருக்குது, லைட்டாக இருக்கிறதும் இருக்கும். நீங்கள் 753 எடுத்திங்கன்னா நல்லா கொஞ்சம் லைட்டாக இருக்கும் அண்ட் ஈஸியாக இருக்கும் பிகினர்ஸ்க்கு. அது இல்லாமல் சில்வர் சரி த்ரெட்டும் இருக்குது, நைலான் த்ரெட் இருக்குது, சில்க் த்ரெட் இருக்குது. சில்க் த்ரெட்டில் வந்து பார்த்திங்கன்னா டபுள் பெல் அப்படின்ற ஒரு பிராண்ட், சூப்பரான குவாலிட்டி. சில்க் த்ரெட்டில் ரெண்டு கலருமே நம்ம சேமாக வாங்கணும். ஏன்னா நம்ம வந்து இதில் சிங்கிள் ஸ்ட்ராண்ட் யூஸ் பண்ண மாட்டோம், டபுள் ஸ்ட்ராண்ட் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த பிராண்டில் பார்த்தீங்கன்னா 55L அப்படின்னு இருந்துச்சு இல்லையா, அது ரெண்டு த்ரெட்டுமே சேமாக இருக்கணும், அப்போ தான் ஷேட் வந்து ஒத்து போகும். அடுத்தது பார்த்திங்கன்னா நான் பைப்பிங் த்ரெட் எடுத்துருக்கிறேன். அது இல்லாமல் சீவிங் த்ரெட் சொல்லுவோம் இல்லையா, மிஷின் தைக்கிற நூல் அப்படின்றது. இது பார்த்திங்கன்னா பீட்ஸு, கட் பீட்ஸ், டியூப் பீட்ஸ் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். அது வந்துட்டு சிங்கிளாக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்தது bunch of beads. இதில் பார்த்தீங்கன்னா 2.5 mm, 3 mm, 4 mm, 5 mm சொல்லிட்டு வெரைட்டி ஆஃப் சைஸஸ் இருக்குது. இது நம்மளுக்கு ஏற்ற போல் யூஸ் பண்ணிக்கணும். மோஸ்ட் ஆஃப் 5 mm வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். 3 mm 4 mm நம்ம நிறையா யூஸ் பண்ணிப்போம். நீங்கள் இந்த மாதிரி பஞ்சாக வாங்கிக்கலாம் கண்டிப்பாக. அண்ட் இது பார்த்திங்கன்னா கருகாது அவ்வளோ சீக்கிரத்தில். நான் இது வந்து வாங்கி ஒரு 3 இயர்ஸ்க்கு மேலே ஆகும், இன்னும் எனக்கு கருக்காமல் தான் இருக்குது. யூஸ் பண்ணதாக இருந்தாலும் சரி, யூஸ் பண்ணாமல் இருக்கிறதும் சரி. அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ட்ராப் பீட்ஸ்ன்னு சொல்லுவோம், அண்ட் ரைஸ் பீட்ஸ், வீட் பீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது பார்த்திங்கன்னா கலர் சுகர் பீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம எந்த ப்ளவுஸ்க்கு தேவையான போல் கலருக்கு அந்த கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்தா நல்லாயிருக்கும். அது இல்லாமல் சில்வர் பீட்ஸ். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து லூஸில் வாங்கியிருக்கிறது மேட் சுகர் பீட் அண்ட் கிளாஸ் சுகர் பீட்னு சொல்லிட்டு. கிளாஸ் வந்து கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும், மேட் வந்து மேட் ஃபினிஷில் இருக்கும். இது பேர்ல் பீட்ஸ். இது வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது. இது கூட நீங்கள் சுகர் பீட்ஸ்லாம் யூஸ் பண்ணி ப்ளவுஸில் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ். இது வந்து நீங்கள் தைக்கணுன்றது அவசியம் இல்லை, அதாவது ஸ்டிச்சபிள் கிடையாது, நீங்கள் ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். அதாவது கம் போட்டு ஒட்டினா மட்டும் போதும். இது கலர் இருக்குது, நிறைய ஷேப்ஸ்லேயும் இருக்குது, சர்க்கிள், ஸ்கொயர், ட்ரையாங்கிள் அப்படின்ட்டு எல்லா ஷேப்ஸ்லேயும் கலர்லேயும் அவைலபிளாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா இதை நீங்கள் ஃபிட் பண்ணால் மட்டும் போதும், அதாவது கம் போட்டு ஒட்டினா போதும். இல்லை எனக்கு இன்னும் கிராண்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சுகர் பீட்ஸ் வந்து அதுக்கு மேலே ஸ்டிச் பண்ணலாம். பட் வந்து நம்மளோட ப்ளவுஸ் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்டிச்சபிள் ஃபிட்டிங் ஸ்டோன் சொல்லுவோம். நீங்கள் வந்துட்டு ஸ்டிச்சும் பண்ணிக்கலாம், கம் போட்டு ஒட்டிக்கலாம், அந்த மாதிரி இருக்கிறது. இதில் வந்து திலகன் ஷேப்பு, ரவுண்ட் ஷேப்பு எல்லாமே இருக்குது. இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், ஆனால் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது அவ்வளோ அழகாக இருக்கும், உங்கள் ப்ளவுஸை எடுத்து காமிக்கும். இது இல்லாமல் பார்த்திங்கன்னா மிரர் ஒர்க்குக்கு வந்து ரவுண்ட் ஷேப், அதுவும் நிறைய ஷேப்ஸும் இருக்குது. இது இல்லாமல் லக்ஷ்மி காயின்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா கட்டனா பீட்ஸ். இதுவுமே ட்ரெண்டிங்கில் உள்ள ஒரு இது. இப்போ ப்ளவுஸில் எல்லா ஒர்க்குமே பார்த்திங்கன்னா கட்டனா பீட்ஸ் வச்சு தான் செஞ்சிட்ருக்குறாங்க. அதுலேயே ஒரு மினி வெர்ஷன் தான் மைக்ரோ. இதுவுமே வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும், ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ப்ளவுஸ் அவ்வளோ எலகண்ட்டாக இருக்கும். அடுத்தது மைக்ரோ பீட்ஸ். இதில் பார்த்திங்கன்னா இது ஸ்டிச்சபிள்லாம் கிடையாது, நீங்கள் கம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதில் தூவி விட்டால் போதும், நல்லா ஸ்டிக் ஆயிரும். முக்கியமானது பார்த்திங்கன்னா சுகர் பீட்ஸ். இந்த சுகர் பீட்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஏ ஸ்டார். அது நல்ல ப்ரீமியம் குவாலிட்டி, கருகலாம் கருகாது, நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அண்ட் அடுத்தது இன்னொரு பிராண்ட் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரெஸ்டோ நான் சொல்லுவேன். அடுத்தது ரன்னிங் செயின் இல்லை ஸ்டோன் செயின். இது நார்மலாக எல்லாருமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சக்ரி.
சக்கரி வந்துட்டு அதுக்கு மேலே இருக்கிற ஸ்டோன் பார்த்திங்கன்னா ஜர்கான் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒட்டுற ஸ்டோன். இதுவுமே சூப்பராக இருக்கும். ரிசப்ஷனுக்குலாம் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம் அப்படின்னா நல்லா அந்த க்ளோ வந்து கொடுக்கறதுக்கு இது வந்து யூஸ் பண்ணலாம். நைட்டுக்கு போடுற ஒரு ட்ரெஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா சம்கியில் வந்துட்டு ஃப்ளாட்டாக இருக்கும். இது கொஞ்சம் வந்துட்டு ஒரு கோன் ஷேப் மாதிரி இருக்கிற ஒரு சம்கி. அடுத்தது ஃப்ளாட் சம்கி. இதுவுமே நீங்கள் ரிசப்ஷனுக்குலாம் போடுறோம், நைட்டுக்கு போடுறோம், அந்த மாதிரி ப்ளவுஸ்க்கு ஸ்டிச் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். அடுத்தது இப்போ ட்ரெண்டிங்கில் உள்ள லீஃபு, ஃப்ளாரு இந்த மாதிரி உள்ள ஒரு புட்டாஸ் க்ரியேட் பண்ணுற சீக்வன்ஸ் மாதிரி எடுத்துருக்கிறேன். அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா கிறிஸ்டல் பீடு அண்டு டேப்லெட் பீட் இதெல்லாம் வந்து ஹேங்கிங்க்கு வந்துட்டு யூஸ் ஆகும். அடுத்தது ஜர்தூசியில் பார்த்திங்கன்னா கோரா, நக்ஷி, சதின்னு சொல்லிட்டு இது 3 டைப் ஆஃப் ஜர்தூசி. இதில் சதி பார்த்திங்கன்னா ஆன்டிக்கும் கோல்டும் இருக்கும். நான் வந்துட்டு டிஃப்ரென்ஸ்லேயே காமிச்சிருப்பேன். நல்ல கோல்டும் ஒரு ஆன்டிக் எடுத்துருக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா டியூப் பீட். இது சில்வரில் காமிச்சிருக்கிறேன். டியூப் பீடும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்டனா பீடை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு டியூப் பீட். இது வந்துட்டு ஹேங்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது மிரர். இது வந்து ஃப்ளெக்சிபிளான பிளாஸ்டிக் மிரர். இதுவுமே சூப்பராக இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா. அடுத்தது இது வந்துட்டு சில்வரில் உள்ள ஒரு சதியோட சர்தூசி. அடுத்தது எனக்கு ஆரியில் வந்துட்டு சர்தூசி போட தெரியலன்னு சொல்கிறவங்களுக்கு சர்தூசி நீடில்னு ஒன்று இருக்குது. அது உள்ளே போகிற மாதிரி இருக்கணும், அவ்வளோதான். அது தனியாக இருக்கும், நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்தது கார்பன் ஷீட்டு. அடுத்தது இந்த ஸ்டோன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பென்னு, அப்புறமேட்டுக்கு ஒரு க்ளூ. இது வந்து இந்த ஃபேப்ரிக் க்ளூ வாங்கினாலே நீங்கள் போதும். இதுவே போதுமான ப்ராடக்டாக இருக்கும். தேங்க்யூ.